இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் வெற்றி வாழ்க்கை வாழ முடியும் இந்த பூமியில. ஆமென். அல்லேலூயா. இங்க 28வது அதிகாரம் உபாகமத்துல அந்த முதல் வசனத்தை நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. அந்த முதல் வசனம் என்ன சொல்லுகிறது என்று நம்ம பார்ப்போமானால், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி வாசிமா. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்து என்ன பண்ணணுமா? நீங்க கவனமா இருக்கணுமா? அல்லேலூயா. நீ கவனமா அவருடைய கட்டளையை செய்யறதுக்கு மாத்தி செய்திட கூடாதான். அல்லேலூயா. என்ன பண்ணிட கூடாதான்? மாத்தி பேசிட கூடாது, மாத்தி செய்திட கூடாது. இப்படிதான் சொல்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி செய்யக்கூடாது. அதில் நீ கவனம் இருக்கணும். அல்லேலூயா. கவனம் செலுத்தணும். அல்லேலூயா. கவனம் இல்லாம போனா நமக்கு பிரச்சனைகள் தான் வரும். அல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தையை கூட நம்ம கவனம் இல்லாமல் பேசிட்டா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துடும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையில கற்பனையில கவனமா இருக்கணும். வீட்டிலேயே சாதாரணமா நம்ம பேசிட்டு இருக்கும் போதே ஒரு வார்த்தை சகோதரிகளோ சகோதரர்களோ கணவனோ மனைவியோ ஒரு வார்த்தை பாபி பேசிட்டா என்ன ஆகும்னா அந்த வார்த்தையே பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, அன்னைக்கு ஃபுல்லா ஊஞ்சில் அடிப்பாங்க. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கற்பனை சாதாரணமானது இல்லை. நம்ம வீட்டில் வாழும்போது கணவன் மனைவிக்குள்ள உறவாடி கொள்ளும் போதே ஒரு வார்த்தையை நம்ம தவறிக்கிட்டு விட்டோமானால் அந்த வார்த்தை அன்று நாள் முழுவதும் என்ன இருக்கும்? நம்ம வாழ்க்கையில ஒரே போராட்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். ஆனா தேவன் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு தேவன் சொல்லுகிற கட்டளையில நீங்கள் எப்படி இருக்க வேண்டுமா? கவனமா இருக்கணுமா? அல்லேலூயா. அப்படி தேவனுக்குள்ள நீ கவனம் உள்ளவர்களாக இருந்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுகிறது, ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல 37வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவைகளில் எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே. அல்லேலூயா. நம்மிடத்துல யார் அன்பு கூறுறாருன்னா இயேசு கிறிஸ்து அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. அவரால நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. ஆமென். அவரால மட்டும்தான் நான் வரோம், ஜெயம் வரும். அவர் இல்லாம அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாம அவர் சொன்ன விதிகளை நம்ம மீறி மாற்றி நடந்தால், கவனம் இல்லாமல் நடந்தா நம்ம வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம் அவரால் வருகிற ஜெயத்தை பெற்றுக் கொள்வதற்கு கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அந்த கவனம் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில. கவனம் இல்லாம நம்ம இருக்கக்கூடாது. ஆபிரகாம் தன்னுடைய கவனக்குறைவுனால இஸ்ரவேலுடைய ஆசீர்வாதம் சீக்கிரத்தில் கிடைக்க வேண்டிய அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதம், அந்த கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய அந்த நிலை கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அல்லேலூயா. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் மேல ஆயிடுச்சு? ஆமா, கவனக்குறைவுனால. அல்லேலூயா. ஆபிரகாமுடைய கவனக்குறைவுனால அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு, அவருடைய பேர பிள்ளைகளுக்கு, அவருடைய சந்ததிக்கு சீக்கிரமா கிடைக்க வேண்டிய அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதம், ஆபிரகாம் நடந்து திரிந்த அந்த தேசம், அந்த தேசத்துல ஒரு சந்ததிக்கு நான் கொடுப்பேன்னு சொன்ன அந்த இடத்தை எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 500 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, நம்மளுடைய கவனக்குறைவு. கர்த்தர் சொல்லுகிறார், உபாகமம் 28வது அதிகாரத்தில் அந்த முதல் வசனத்தை வாசிங்க. இன்று நான் உனக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை
கட்டளைகளின் படியெல்லாம் நீ செய்யறதுக்கு கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு நீ என்ன பண்ணணுமா? உண்மையா செவி கொடுக்கணுமா? உண்மையா நீ செவி கொடுக்கும் போது கவனக்குறைவு இருக்காது. ஹல்லேலூயா. செய்துக்கலாம், நடத்திக்கலாம், பண்ணிக்கலாம் ஆன்னு சொல்லி கொஞ்சம் கவனக்குறைவா இருக்கக்கூடாது, தாமதிக்க கூடாது. ஹல்லேலூயா. தாமதிக்கன்னா உன்னுடைய ஆசீர்வாதமும் தாமதிக்கும். அவருக்கு நீ எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களாக இருக்கணுமா? கவனக்குறைவா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கவனக்குறைவு நம்மளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை இழந்துட செய்யும். சீக்கிரமா கிடைக்கிறது கொஞ்சம் தான் ஆகும், நாளே எடுத்துக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு நாம சரியாய் செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஏன்னா நம்மிடத்துல அன்பு கூறுகிறவராக இருக்கிற தேவன் நம்ம ஜெயம் கொள்ளுகிற இடத்துல இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஜெயம் எடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புத்தகம் 15வது அதிகாரம் 57வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் தருவதற்கு கர்த்தர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ நன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆதாம் ஏவாள் மூலமா அவர் இஷ்டத்துக்கு சுதந்திரமாய் வாழக்கூடிய சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து தேவனை அறிந்து புரிந்து கொண்டு கவனமாக செயல்படுவார்கள் என்று சொல்லி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் முன்வைத்து அவர்கள் உண்டானவைகள் எல்லாம் படைத்து கர்த்தர் அந்த தோட்டத்தில் வைத்த காரணம் என்னன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் என்பதற்காக. அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் அவர்களை சுதந்திரமாக விட்டார். ஆனால் சத்ருனுடைய வார்த்தையினாலே தேவனை விட்டு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? விலகி போயிட்டாங்க. ஆமென். விலகினதுனால அவருடைய வாழ்க்கையில பாவம் வந்தது. அந்த பாவத்தினால இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மனுக்குலத்துக்கும் பாவம் வந்து சேர்ந்தது. அல்லேலூயா. அந்த பாவத்தை மீட்டு எடுக்கிறதுக்காக அவர்கள் எடுத்து போன ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக மறுபடியும் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சாத்தானுடைய எல்லா விதமான சோதனைகளிலிருந்து வெற்றி பெற்று தனக்கு ஜீவனையும் கொடுத்து கர்த்தர் இந்த பூமியில உன்னை மீட்டு எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா நீ ஆசீர்வாதமாக வாழ வேண்டும், நீ சுதந்திரமாக வாழ வேண்டும், நீ நன்றாக இந்த பூமியில அநேக ஜாதிகளுக்கு முன்பாக நீ உயர்த்தி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தருக்கு செவி வைக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அவருடைய விருப்பம் என்னன்னா நீயும் நானும் சுதந்திரமா வாழணும். அல்லேலூயா. சந்தோஷமாக ஜீவிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நித்தியமான ஒரு வாழ்க்கை என்ன என்றால் பரலோக ராஜ்யத்தில் நீயும் நானும் கிறிஸ்துவோடு அவருடைய ராஜ்யத்தில் வாழ வேண்டும். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நம்மளுக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனால் தேவனுடைய சன்னிதானத்தில் பரலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நித்தியமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் கர்த்தர் உன்னை அங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பூமியில நீ ஆசீர்வாதமா வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக நின்று நித்தியமான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எப்படி ஒரு நித்தியமான வாழ்க்கை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் இந்த பூமியில. அல்லேலூயா. இந்த பூமியில என்ன பண்ணலாம்? தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழணும். அவருடைய கட்டளைக்கு செவி சாய்க்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. இந்த பூமியில நீ நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் வருகையில நீ எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நீ இந்த பூமியில எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. மற்றவர்களை குறை சொல்லியோ மற்றவர்களை ஏசனும் பேச்சோ
பேசியோ மற்றவர்கள் நமக்கு விரோதமாக எழுப்பியிருக்கிறார்கள், நாம் அவர்களுக்கு விரோதமாக எழுப்ப வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு உருவாகுமானால் கர்த்தர் அதை தடுத்து நிறுத்துவார். அல்லேலூயா. கண்டிப்பாக. ஏன்னா உன்னை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்காகனா நிச்சயமான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. ஒரு வெற்றி வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கொலோசியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14-15வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நமக்கு அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையில ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் புரிந்து கொண்டு வெளியரங்கமான அவைகளினால சிலுவையில கர்த்தர் வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. நமக்கு கையெழுத்து போட்டு வச்சிருக்குது உங்களை மீட்டு எடுக்காதபடி. அல்லேலூயா. கர்த்தர் கரங்களில ஆணி அடித்து அதனால ரத்தம் சிந்தப்பட்டு கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார். சும்மா ஒண்ணு இல்லை. நீ நானும் இந்த பூமியில வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு அவர் சும்மா சாதாரணமா உன்னை அழைச்சு இல்லை, சாதாரணமா உன்னை மீட்டு எடுக்கல. தன்னுடைய சொந்த கரங்களில ஆணி அடித்து சிலுவையில தொங்க விடப்பட்டார். அல்லேலூயா. நீ நானும் அங்க உட்கார்ந்து வாழ்வதற்கு, சுகமா வாழ்வதற்கு, சந்தோஷமா வாழ்வதற்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு நித்தியமான வாழ்க்கையை அடைவதற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வெகுமதி உன் வாழ்க்கைக்கு என்ன என்றால் இயேசு கிறிஸ்துனுடைய ஜீவனை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விலையேறப்பட்ட ரத்தம். நீ நானும் சுகமா இருக்கணும், நீ நானும் சந்தோஷமா இருக்கணும் என்று கர்த்தர் இந்த பூமியில வந்து 33 வருஷம் வாழ்ந்து 3 வருஷத்துல பிதாவினுடைய சித்தத்தின்படி அவருடைய கட்டளைகளின்படி எல்லா காரியத்தையும் செய்து நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உதாரணமாக வாழ்ந்து காட்டி, இந்த பூமியில நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உதாரணமாக உனக்கு வாழ்ந்து காட்டி தன் ஜீவனை கர்த்தர் உனக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போதான் அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்த விதங்களை நம்ம கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அதுக்காக தான் அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும்னா கையிட்டு செய்கிற வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய கட்டளையை நீ கவனமா கை கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி கை கொள்ளும் போது அவர் சொன்ன வார்த்தைகளை நீ கை கொள்ளும் போது கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். ஒரு பெரிய வாழ்க்கையை உனக்கு கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு உனக்கு எனக்கு ஆசை. அந்த ஆசையில நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக தேவனுக்கு முன்பாக கவனம் உள்ளவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் வெற்றி உள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அறிகிற அறிவை வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மளை கொண்டு வாசனை வெளிப்படணும். அல்லேலூயா. இவங்க தேவ பிள்ளைகள். உன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில வாழும் போது உன்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளை கிறிஸ்து எனக்காக ஜீவனை கொடுத்து என்னை மீட்டு எடுக்கிறார் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிறபடி இருக்கணும். அல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கை வாசனை அநேகர்களுக்கு அறிந்து கொள்ளும்படி இருக்கணுமா? அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப சொல்லப்பட்டிருக்கிற இந்த 4 அதிகாரங்களை நம்ம பார்க்கும்போது தேவன் நம்ம வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதை கர்த்தர் உணர்த்துகிறார். நாம எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்ம வேத வாக்கியங்கள் நமக்கு எல்லாம் அற்புதமான வார்த்தைகளாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா தேவன் விரும்புகிற வாழ்க்கை என்னன்னா நீ தோல்வியோடு வாழக்கூடாது. அல்லேலூயா. நீ தோல்வி இல்லாமல் வாழ வேண்டும். ஆமென்.
வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. வெற்றியோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் தேவன் உன்னையும் என்னையும் அவர் தேவனுக்கு முன்பாக அந்த சிலுவையில பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக சிலுவையை ஏற்றுக்கொண்டு பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கினார். அல்லேலூயா. நாம தோல்வி பிசாசானவனை அவர் நசுக்கலனா நம்ம வாழ்க்கையில தோல்வி ஏற்படும். அல்லேலூயா. தோல்வி ஏற்படக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மளுடைய சாபங்களையும் நம்மளுடைய பாவங்களையும் நம்மளுடைய மீறுதல்களையும் தான் மேல சுமந்து கொண்டு கர்த்தர் சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. பிசாசு தோல்வி அடைஞ்சிட்டான், கர்த்தர் வெற்றி சிறந்தார். கர்த்தர் உயிர் எழுந்தது போல நீ பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எல்லா விதமான பொல்லாப்பான காரியத்திலிருந்து கர்த்தர் மீண்டும் உன்னை உயிர் தேழ செய்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்காக தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்து எல்லா பாவங்களையும் தண்ணீருக்கு அடியில மூழ்கி விட்டு நாம முழுமையாக புதுமையாக உயிர் தேய்ந்த அந்த வல்லமையை கர்த்தர் உனக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு புதிய சிருஷ்டியாக கர்த்தர் உன்னை என்னை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்தலாமா? நம்ம பக்கத்துல இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை கொடுத்து பராக்கிரமசாலியாக நம்ம கூட இருக்கிறார் ஆண்டவர். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் போய் ஒரு தேற்றவாளனை உனக்குள்ள அனுப்புகிறேன். அல்லேலூயா. நான் போய் என்ன பண்ண போறேன்? தேற்றவாளனை, நன்மை செய்கிற காரியங்களை உனக்கு தூண்டுவார். அல்லேலூயா. பராக்கிரமசாலியாக கர்த்தர் உனக்கு முன்னாக இருக்கிறார். உனக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. ஆமென். ஒருத்தவிட நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் பராக்கிரமசாலியாக கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. நீ எப்படி இருக்கணும்னா தேவனுக்கு முன்பாக பாவத்தை விட்டு, துரோகத்தை விட்டு, சாபத்தை விட்டு நாம விலகி இருக்கிறவர்களாக இருக்கணும். ஆமென். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிகமா மாட்டு வண்டி தான் என்ன பண்ணுவாங்க? மாட்டு வண்டி தான் பயன்படுத்துவாங்க. இல்ல பொங்கலுக்குலாம் கூட பொங்கலுக்கு மாட்டு வண்டி தான் என்ன பண்ணுவாங்க? செலுத்துவாங்க. இல்ல அல்லேலூயா. எதுனா ஒரு பொருளை ஏற்றின்னு வரணும்னா கூட என்ன பண்ணுவாங்க? மாட்டு வண்டி தான் பயன்படுத்துவாங்க. அது போல அந்த மாட்டு வண்டி பயன்படுத்துகிறவர்கள் மாட்டு வண்டியை பயன்படுத்தும் போது ஒரு பொருளை ஏற்றின்னு வரும்போது அந்த மாட்டு வண்டியில இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? அந்த மாட்டு வண்டியை ஓட்டுறவங்க தூங்கிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? தூங்கிடுவாங்க. அந்த ரெகுலரா அந்த மாட்டு வண்டி, அந்த மாடு எங்க போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு அந்த மாடு என்ன பண்ணும்? தூங்கிட்ட கூடாது. மாடு கரெக்டா அந்த இடத்துக்கு கொண்டு போயிடும். கரெக்டா என்ன பண்ணும்? அந்த இடத்துக்கு ரெகுலரா போற இடத்துக்கு அந்த மாடு என்ன பண்ணிடும்? இட்டுன்னு போயிடும். அல்லேலூயா. அந்த மாட்டு வண்டி பயன்படுத்தும் போது ரெகுலரா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால, எப்போதும் ரெகுலரா அந்த இடத்துக்கு இவங்க லோடு ஏற்றிட்டு போறதுனால அந்த மாடு என்ன பண்ணும்? இவங்க தூங்கிட்டா கூட அந்த வண்டி அங்க என்ன பண்ணிடும்? அந்த பொருள் போய் அங்க சேர்ந்துடும். அல்லேலூயா. அப்படிதான் ஒரு நாள் அந்த குடும்பத்தாருங்க வெளியூருக்கு போக வேண்டும் என்று மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு என்ன பண்ணாங்க? அவங்க ஊருக்கு போனாங்க. அல்லேலூயா. ஒரு மாமியார் வீட்டுக்கு போயிருக்கலாம், மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு என்ன பண்ணிருக்கலாம். அவங்க போயிட்டு திரும்பும் போது இரவு ஆயிடுச்சான். திரும்பும் போது இரவு நேரத்துல இவர்கள் எப்போதும் போல என்ன பண்ணிட்டாரா? அவர் தூங்கிட்டாரு. அந்த வீட்டுக்கு அந்த வண்டி ஓட்டு கூட தூங்கிட்டாரு. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனும் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அந்த மாடு வீட்டுக்கு தானே போனோம். இப்போ வீட்டுக்கு தானே போனோம். ஆனா அந்த மாடு எங்க போல? வீட்டுக்கு போல. ரெகுலரா பொருளை ஏற்றின்னு போற அந்த இடத்துக்கு போகுது. அல்லேலூயா. ரெகுலரா என்ன பண்ணுது?
பொருளை ஏற்றிட்டு வழி மாறி வீட்டுக்கு போற வழியை விட்டுட்டு ரெகுலரா அந்த வழியில எப்போ நைட்ல பிரயாணம் செய்யும் போது அந்த பொருளை ஏற்றிட்டு நம்ம அங்கே தானே போவோம்னு சொல்லிட்டு சரியா அந்த இடத்துக்கு போகும்போது அவர் திடீர்னு அந்த வண்டியை ஓட்டுகிறவர் திடீர்னு எழுந்து மாடை பார்க்கும்போது ரெகுலரா போற இடத்துக்கு போய் பாதி வழி போயிடுச்சான். அல்லேலூயா. பாதி வழி போயிட்ட உடனே அவர் என்ன பண்ணாரா, சுதாரிச்சின்னு மாட்டை திருப்பி வண்டி திருப்பி என்ன பண்ணாரா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி இருந்த வாழ்க்கை வேற, பழைய காரியங்கள். நாம இப்போ யூத் டர்ன் பண்ணி நம்ம எங்க அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ பழைய காரியத்துக்கே நம்ம ஓடக்கூடாது. எங்க போகக்கூடாது? பழைய காரியத்துக்கு ரெகுலரா போகிற அந்த காரியத்துக்கு நம்ம போகக்கூடாது. ஏன்னா தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம் எப்பொழுதும் அந்த பழைய இடத்துக்கே போகிற அந்த வழியில நம்ம போய் கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் மனம் மாறணும். அல்லேலூயா. மனம் மாறி நம்ம போக வேண்டிய இடம் பரலோக ராஜ்யம். ஆமென். அதே இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? எல்லா நேரத்திலும் பொருள் இருக்கிற இடத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது? ஜீவனம் பண்ண முடியுமா? வாழ்க்கை செய்ய முடியுமா? வீடு ஒண்ணு நமக்காக இருக்குது. எல்லா நேரத்திலும் நம்ம தொழில் செய்யற இடத்துல என்ன பண்ண முடியாது? இருக்க முடியாது. அதுபோல நம்ம வாழ்க்கையில பாவம் என்ற உலகம் நமக்கு வெளியே இருக்கிறது. ஆமென். அந்த பாவத்துக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நீயும் நானும் சரி எப்பொழுதுமே ஜீவனுள்ள தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம பாதை எப்பவுமே அங்க போய்கொண்டே இருக்கிற பாதையாக இருக்கக்கூடாது. நம்ம டர்ன் பண்ணி ஜீவனுள்ள வாழ்க்கைக்கு திரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவனுள்ள இடத்துக்கு நம்ம திரும்பும். எப்பவுமே ரெகுலரா இருக்கிற அந்த பழக்க வழக்கங்களை நம்ம என்ன பண்ணோம்? விட்டுணும். நமக்கு இப்ப கூட ஒரு சில பழக்க வழக்கங்கள்லாம் ரெகுலரா இருக்கும். அந்த ரெகுலரா நம்ம இதுதான் பண்ணணும், அப்படிதான் செய்யணும், இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரெகுலரான வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கையை நம்ம மாத்திக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஜீவிக்கும் போது நாம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த விருப்பத்துக்குள்ள நம்ம வாழணும். அல்லேலூயா. அப்படி வாழும்போது தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற. ஒரு சிலர்லாம் பாருங்களேன், வீட்டில் வாடகை இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் கூட வாடகை இருப்பாங்க. அந்த வீட்டில் வாடகை இருக்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க, பக்கத்து தெருவுக்கு மாறிடுவாங்க. அந்த வீட்டில இருந்து அந்த வீட்டு ஓனரோ யாரோ அவங்கள காலி செய்ய சொல்லிட்டாங்கன்னா பக்கத்து தெருவுக்கு போயிடுவாங்க. பக்கத்து தெருவுக்கு போயிட்ட உடனே இவர் வேலைக்கு போயிட்டு திரும்பும் போது பார்த்தீங்கன்னா ஞாபகம் இல்லாம எங்க இருந்து எங்க வாடகை இருந்தாலும் முன்னாடி அந்த இடத்துக்கு கூட வந்துடுவாங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில அது நடந்திருக்கும். நிறைய பேர் அந்த இடத்தை வேற வேலை துறையிலேயோ வேற எங்கேயோ கவனக்குறைவாக நாம செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. அந்த கவனக்குறைவுல இருந்து நாம என்ன பண்ணணுமா மாற்றிக்கொள்ள வேண்டும். கவனக்குறைவிலிருந்து நாம மாற்றிக்கொள்வோமானால் கண்டிப்பாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம், ரொம்ப லேட்டா கிடைக்க வேண்டிய அந்த காரியத்தை கர்த்தர் சடிதியில் சீக்கிரமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையில கொடுப்பார். ஆமென். கவனக்குறைவு நம்ம வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளவே முடியாது. கர்த்தருக்குள்ள உண்மை உள்ளவர்களாக கவனக்குறைவு இல்லாம நம்ம வாழணும். அப்படி வாழ்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த மனிதன் உடனே என்ன பண்ணுவாரு, சுதாரிச்சுக்குவார். ஐயோ நம்ம தான் இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டோமே, இது திருப்பி இதே இடத்துக்கு நம்ம என்ன பண்றோம், இதே இடத்துக்கு வரும். அந்த இடத்துக்கு அவன் என்ன பண்ணக்கூடாது, போன அந்த வீட்டுக்காரங்க ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. உடனே அவர் என்ன பண்ணுவாரு, திருப்பி ஐயோ 10 வருஷமா இருந்ததுனால இந்த வீட்டில் என்ன பண்றோம், அதே ஞாபகத்துல வந்துட்டோம், இனிமே அந்த இடத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது என்று சுதாரிச்சுக்கணும். இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முன்னதாக நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்கள் இருக்கும். அல்லேலூயா. அந்த சம்பவங்களை நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு அதே வாழ்க்கையில நம்ம மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அல்லேலூயா. மறுபடியும் அதே வாழ்க்கையை, அதே நிலைமையை, அதே பழைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில நினைத்து கொண்டு இருக்க கூடாது. நம்ம வாழ்க்கையில அப்படி நினைத்து கொண்டு இருப்போமானால் கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில முன்னேறுவதற்கு அது முட்டுக்கட்டையாக இருக்கும். அல்லேலூயா. அது முட்டுக்கட்டையாக நம்ம வாழ்க்கையில ஒரு தடையாக
ஒரு அச்சாரமான ஒரு ஆணி அடித்து அது நிலையாக இருந்துவிடும். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நாம என்ன பண்ணக்கூடாது, உறுதுணையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பழைய வாழ்க்கையிலேயே பழைய நிலைமைக்கு நம்ம வாழ ஆசைப்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதற்காக கர்த்தர் சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார். நீ எதற்காக ரத்தம் சிந்தினார், எதற்காக ஜீவனை கொடுத்தார்னா உன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்பட வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எழுந்து போன ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ எழுந்து போய் இருக்கிற எல்லா விதமான காரியத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும். நீ எல்லாம் சரியாக கிடைக்க வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன அது எல்லாம் நமக்கு தடையாக நிற்கப்பட்டிருக்கிறது. கஷ்டப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் நீ சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய கற்பனையும் கட்டளைகளையும் நீ கை கொள்ளும் போது கர்த்தர் நான் உனக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம பழைய காரியங்களையே நம்ம என்ன பண்ணிக்கூடாது, நினைத்து கொண்டு அந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சிலுவையில் ஜீவனை கொடுத்து நம்மளை மீட்டு எடுத்திருக்கிற தேவனுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் தேவன் விரும்புகிறார் என்று நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய நல்ல வாழ்க்கையை நம்ம இழந்துடவே கூடாது. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவர் மாறினார்னு பார்த்தீங்கன்னா மத்திய 26வது அதிகாரம் 69 24 வசனம் வரையும் வாசிங்க. 74 வசனம் வரை. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்துல வந்து அதுக்கு அவன் நீ சொல்றது எனக்கு இயேசு கிறிஸ்துவோடு இருந்த பேதுரு சொல்லுகிற வார்த்தை. அல்லேலூயா. பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான், பொய் சொல்ற வாழ்க்கைக்கு போயிட்டான். அல்லேலூயா. நீ பொய் சொல்லக்கூடாது, நீ உண்மை உள்ளவர்களா வாழணும், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கர்த்தர் சொன்ன அந்த பேதுரு, நீ கேபாவா இருக்கிறாய், நீ பாரியா இருக்கிறாய் என்று கர்த்தர் சொன்ன அந்த பேதுரு சொல்லுகிறான். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறுது பாருங்க. பொய் சொல்றான், தேவனை தெரியாது என்று மறுதலிக்கிறான். அல்லேலூயா. மறுதலித்த பேதுரு பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொன்னபடி அவன் மறுதலிக்கிறான். ஆனா அவன் எப்படிப்பட்ட ஆளா இருக்கிறான்னு பார்க்கும்போது லூக்கா 22வது அதிகாரம் 61 62வது வசனம் வரை வாசிங்களேன். கர்த்தர் அப்போது திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று வசனத்தை உடனே பேதுரு என்ன பண்றான், நினைவு அங்க மறுதலிக்கிறான். இயேசு திரும்பி பார்க்கிறாரு. அல்லேலூயா. இயேசு என்ன பண்றாரு, திரும்பி பார்க்கிறாருங்க. நான் சொன்னபடி நீ என்ன பண்ணிட்ட, என்ன மறுதலிச்சிட்ட. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு சிலரெல்லாம் பார்த்து நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் செத்தா கூட உன் கூடவே தான் சாவேன், அப்படி இப்படின்னு சொல்லிக்கிற ஒரு மனிதன் சும்மா அந்த ஒரு லேடிஸ், ஒரு சாதாரண ஒரு பெண்ணு, நீ அங்க அந்த ஆள் கூட தானே இருந்த, ஐயோ இல்லைங்க நான் இல்லை, உயிரே கொடுப்பேன்னு சொன்னவன். அல்லேலூயா. மனம் மாறுறான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக தேவனோடு பயணம் செய்த ஒரு மனிதனே மறுதலிக்கும் போது இந்த உலகத்துல பிசாசானவன், இந்த உலகத்தின் அதிபதி நம்ம கூட இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிற அவனுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மளையும் பிசாசு கொஞ்சமாவது மறுதலிக்க செய்வான். பல உலக காரியங்களை நம்ம வாழ்க்கைக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவான். அல்லேலூயா. ஆனால் அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும். அதில் இருந்து நாம் என்ன பண்ணணுமா, சுதாரித்துக் கொள்ளணும். பழைய இடத்துக்கே போறோம், அந்த பழைய வீட்டுக்கே போறோம், சுதாரிச்சு கொள்ளணும். அந்த பொருள் இறக்கின இடத்துக்கே மாட்டு வண்டி திரும்பவும் போகிறது. அல்லேலூயா.
இந்த நம்ம கால அதே இடத்துக்கு போகுது, அதே எண்ணம் வருது. நாம சுதாரிச்சு கொள்ளணும். பழைய காரியங்களை விட்டு விலகி வரணும். அப்படி பழைய காரியங்களை விட்டு நீ விலகி வரும்போதுதான் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவன் அந்த பழைய காரியத்தில் நாங்க மன கசந்தாயினா பாருங்களேன். பேதுரு வாசிங்க அந்த வசனத்தை. உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மன கசந்து ஆயிரம். அல்லேலூயா. மன கசந்து ஆயிராங்க. ஐயோ, ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்து விட்டேன். நீ எப்போ கர்த்தருக்கு முன்னாடி, தேவனுக்கு முன்னாடி பாவம் செய்துட்டேன், நான் ஆண்டவரை மறுதலிச்சுட்டேன், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நான் செய்துட்டேன்னு சொல்லி நீ எப்போ மனம் கசந்து மனம் திரும்புகிறாயோ அப்பவே கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆடுகளை மேய்க்கிறதுக்காக என் தேவனாகிய கர்த்தர் பேதுருவை ஒரு பெரிய உயர்வுக்கு கொண்டு போயிட்டார். அவர் எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேரை ரட்சிப்புக்குள்ளாக கர்த்தர் அங்க கொண்டு வந்தார். ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் கொடுத்தார். எதற்காக பேதுருவை தெரிந்து கொண்டாரோ, மனம் கசந்து அழும்போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வு, ஒரு பெரிய அப்போஸ்தலனாக முன்னோடியாக கர்த்தர் மாற்றினார். உன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் முன்னோடியாக இந்த பூமியில நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்றால், நீ மனம் கசந்து கர்த்தருக்கு முன்பாக உன்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வாழ்க்கையை முன்னோடியாக உன்னை மாற்றுவார். அல்லேலூயா. பெரிய மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். யூதாஸ் ஆண்டவருக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தான். மன கசந்து மனஸ்தாபம் பட்டான். நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன், காசு வாங்கின அவரை காட்டி கொடுத்துட்டேன், அதெல்லாம் நினைச்சான். ஆனா அவன் மன கசந்து ஆண்டவருக்கு முன்னாடி போய் அவன் என்ன பண்ணல, மன்னிப்பு கேட்கல, மன கசந்து அழல. மிஞ்சின நீதிமான போல அவர் இடத்துல போகவே இல்லை. மிஞ்சின நீதிமான் என்ன பண்ண மாட்டான், மன்னிப்புலாம் கேட்க மாட்டான். குருவை மிஞ்சிய சிஷ்யன். அல்லேலூயா. மன்னிப்புலாம் கேட்க மாட்டான். அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா மாறினது என்று பார்க்கும்போது தேவனிடத்தில் அவனுக்கு இடமே இல்லை. அல்லேலூயா. தேவனிடத்தில் அவனுக்கு என்ன இல்லை, இடமே இல்லை. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு வேறொருவன் மத்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. காசு கொடுத்து வாங்கின அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக மாறினதுன்னு பார்க்கும்போது அது ரத்தம் சம்பந்தப்பட்ட நிலமாக மாற்றப்பட்டது. தாவீது அறிக்கையிட்டது, தாவீதுடைய வாக்கியங்கள் சொல்லப்பட்டது போல அந்த நிலம் பாழான நிலமாக மாற்றப்பட்டது. அல்லேலூயா. தேவனுக்கு விரோதமாக தேவனிடத்தில் மனக்கசந்து அழாமல் மன்னிப்பு கேட்காமல் மிஞ்சின சீஷனை போல, யூதாஸ் காரியத்தை போல நம்ம வாழ்க்கையில நம்ம மாற்றிக்கொள்ள கூடாது. அல்லேலூயா. பேதுருவை போல செய்த தவறுகளை தேவனுக்கு முன்பாக நீ உணர்ந்து மனம் திரும்பி கர்த்தரை நீ மறுபடியும் நீ அவரை நான் செய்தது தவறு என்று உணர்த்துவாயானால் கர்த்தர் உன்னை தேடி வருவார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை உயர்த்த. ஆமென். உன் வாழ்க்கையை அப்படியே விட்டு விட மாட்டார் என் தேவனாகிய கர்த்தர். பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு நாம தெரிந்து கொண்ட தேவனிடத்தில் நாம அன்பு உள்ளவர்களாக வாழணும். அல்லேலூயா. அன்பு காட்டுகிறவர்களாக வாழணும். மனம் திரும்புகிறவர்களாக வாழணும். ஆமென். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில அவரும் ஒரு சில பாவங்களை செய்யும் போது 2 சாமுவேல் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடி இடுக்கண்ல நான் என்ன பண்ணிட்டேன், அகப்பட்டு இருக்கிறேன்பா. நான் பாவம் செய்துட்டேன், கர்த்தருக்கு முன்னாடி நான் பாவம் செய்துட்டேன். கொடியை இடுக்கண்ல நான் என்ன பண்ணிட்டேன், மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணோம், நான் பாவம் செய்துட்டேன், நான் மனந்த யூதாஸ் காரியத்தை போல அவன் என்ன பண்ணல தாவீது, மேட்டின் மேகல நான் ராஜா, நான் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்யணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை, நான் இந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜா என்ற மனப்பான்மை தாவீதுக்கு கிடையாது. அல்லேலூயா. கொடியை இடுக்கண்ல ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவம் செய்துட்டேன். உடனே அங்க டிக்ளேர் செய்யறாரு பாருங்க, கொடியை இடுக்கண்ல நான் மாட்டிட்டோம்பா.
ஒரு ஊழியக்காரனை நோக்கி அங்க சொல்ற, நான் கொடிய இடுக்கண்ல மாட்டிட்டேன், இனி இந்த பூமியில நான் என்ன பண்ண முடியாது, தனித்து என்ன பண்ண முடியாது, செயல்பட முடியாது, இடுக்கண்ல இருந்து நான் விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் எனக்கு கர்த்தருடைய ஒத்தாசை தேவைப்படுகிறது. அவருடைய உதவி இல்லாமல் இந்த இடுக்கண்ல இருந்து என்ன பண்ண முடியாது, வரவே முடியாது என்னால. ஹல்லேலூயா. எப்படி உடனே அங்க தாவீது அந்த மேல் வசனத்தை வாசிப்பார். அப்படியே தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, ஆமா பாருங்க, அவர் செய்த ஒரே தப்பு அந்த மக்களை கணக்கெடுக்க சொன்னது. ஹல்லேலூயா. நான் சொன்னது இஸ்ரவேல் மக்களை கணக்கெடுக்க சொன்னது தான் தப்பு. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் தாவீதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். இனிமேல் பட்டு இதை காப்பாற்றுவதற்கு, இதில் ஜெயம் எடுக்கிறதுக்கு, இதுல நம்ம மாற்றுவதற்கு, நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்கு, நம் தேசத்தை மாற்றுவதற்கு என்னால ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது, அதை தடுக்க முடியாது, நடக்க போகிற காரியங்களை நான் ஒன்றுமே செய்ய முடியாது என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்திலே நம்ம விழுவோம். ஹல்லேலூயா. வாசிங்க 14. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ல நான் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷன் கையில விழாது இருப்பேனாக. கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தலாமா? மனுஷனை நீ தேடி போனீனா உனக்கு விரோதமான காரியங்கள் தான் நடக்கும். ஹல்லேலூயா. எப்படியாச்சும் சில விஷயங்கள் எப்படி கொண்டு விட்டுருவான். ஹல்லேலூயா. எப்படியாச்சும் உன்னை மாட்டி விட்டு என்ன பண்றான், வந்துருவான் கேட்டோ. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பாதத்துல நீ விழுந்தினா உன்னை முள்ளு மேல பட்ட சேலை எப்படி கிழியாம எடுக்க வேண்டுமோ அது போல கர்த்தர் உன்னை எடுத்துருவார். ஹல்லேலூயா. நீ முள்ளு மேல போட்ட சேலை மாதிரி ஆயிட்ட. தாவீதுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய நிலைமை அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறது. 3 காரியங்களில் எதையாவது ஒன்று நீ தேர்ந்தெடுக்க வேண்டும். கர்த்தருடைய கட்டளைக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் தாவீது தேவ பாதத்தில் போய் விழுந்துட்டார். ஹல்லேலூயா. அப்பா, நான் முள்ளு மேல பட்ட சேலை மாதிரிப்பா, நீங்க தான் என்ன பண்ண, என்ன அதுல இருந்து விடுவிக்க வேண்டும். அந்த சேலையில இருந்து, அந்த முள்ளுல இருந்து சேலை கீழாதபடி எப்படி எடுக்க முடியுமோ அது போல கர்த்தர் எடுத்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னவோ அது நடந்தே தீரும். உன்னால எந்த காரியத்தையும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் செய்கிற காரியங்களை எதையும் உன்னால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் உன் வாழ்க்கையில சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பும் போது அதை தடுத்து நிறுத்த தேவனுக்கு வல்லமை உண்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த தேசத்தை அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு அந்த கேபுர் வந்து நிற்கும் போது உன் கையை நிறுத்துன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. அவரால் தான் தடுத்து நிறுத்த முடியும். வேற ஒருத்தரால என்ன பண்ண முடியாது, தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். உன் வாழ்க்கையில பெரிய கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, தோல்வி வரும்போது, உன் சூழ்நிலைகள் மாறும்போது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்துரு. ஹல்லேலூயா. அப்படி விழும்போது தேவன் அங்கே கர்த்தர் உன் சூழ்நிலைகள் எல்லாம் நன்மையான காரியங்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஆமென். 24ல அந்த 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிமா. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலிலே ஆமா, குறித்த காலம் வரைக்கும் அங்க கொள்நோய் கொண்டாட்டாரு. ஆனா கர்த்தர் தடுத்து நிறுத்திட்டாரு. ஆமென். அவருடைய பாதத்துல விழுந்ததுனால என்ன பண்ணிட்டாரு, தடுத்து நிறுத்திட்டாரு. ஆமென். எப்படிப்பட்ட காரியம் உன் வாழ்க்கையில தோல்வியான காரியம், சாபமான காரியம் நடந்தாலும் சரி, நீ விழ வேண்டிய இடம் எங்கன்னா தேவனுடைய பாதத்துல. ஆமென். இயேசுவின் பாதத்துல நீ விழுந்துருவாங்கன்னா. பேதுருடைய வாழ்க்கை, ஒரு முறை கடல் மேல ஆண்டவர் நடந்து வர்றார். அல்லேலூயா. கடல் மேல என்ன பண்றாரு, நடந்து வர்றாரு. இவர் கேட்கிறார், நீ ஆண்டவர் ஆனால், நீர் இயேசு கிறிஸ்துவானால் நானும் இந்த கடல்ல நடப்பேன் சொல்றாரு. அல்லேலூயா. சொல்றாரு இல்லையா? சொல்றாரு. உடனே எழுந்து நடந்து வான்னு சொல்றாரு. அல்லேலூயா.
உன் விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? முழு இடத்துக்கும் நீ நடப்பாயா என்று நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. முழு இடத்துக்கும், நான் நிக்கிற இடத்து வரை நீ வர முடியுமா? உன் விசுவாசம் அப்படிப்பட்டதா? நடக்க சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. வாழ்க்கையில நம்ம நடக்கிறோமா? முழுசா முழுமையா தேவனுக்கு முன்பாக நடக்கிறோமா? அல்லேலூயா. பாதியில எதையாகலும் உலகத்தின் ஆசை, உலகம் மிரட்டுகிற அந்த மிரட்டல்ல எதிலையாகிலும் உன்னை மிரட்டுமா, உடனே உன்னுடைய வாழ்க்கையில நீயும் அவனை மிரட்ட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அவன் கூட நீ சண்டை போட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். முழுமையா கிறிஸ்துவுக்கு முன்னாடி நீ நடப்பேன் என்று வாக்குறுதி கொடுக்க முடியாது. அல்லேலூயா. உடனே வந்து எழுந்து நடக்கிறார். நான் நடந்து வந்துருவேன் முழுமையா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக தேவனை நோக்கி மட்டுமே நீ பார்ப்பாயானால் கண்டிப்பாக முழுமையாக நீ நடந்து சேர முடியும். நீ சேர வேண்டிய இடத்தை, நீ அடைய வேண்டிய இடத்தை கண்டிப்பாக சேர முடியும். ஆனால் எதிர வருகிற இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக வருகிற அந்த அலையை பார்த்து பயப்படுகிறான். அல்லேலூயா. அந்த அலை மிரட்டுது அவனு. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு மிரட்டலான காரியங்கள் ஏற்படும், சூழ்நிலைகள் ஏற்படும். கடன் என்ற மிரட்டல் வரும், சாபம் என்ற மிரட்டல் வரும், பிரச்சனை என்ற மிரட்டல் வரும். எழுந்துக்க கூட முடியாம தலை நிமிர்ந்து கூட நடக்க முடியாத அவமானங்கள் ஏற்படும். அல்லேலூயா. முழுமையா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதபடி பல சூழ்நிலைகள் நம் குடும்பத்தில் ஏற்படும். அதெல்லாம் விட்டு தள்ளு. உடனே ஆண்டவரே என்னை ரட்சியும், உன் கரங்களை தேவனுக்கு முன்பாக தூக்கு, உன் சத்தத்தை கர்த்தருக்கு முன்பாக இடு. கர்த்தர் உன்னை கை தூக்கி விடுவார். ஆமென். உடனே நீ மூழ்கிற நிலைமை ஏற்படும் போது, நீ இந்த குடும்பத்தில் தலை தூக்கி நிமிர முடியாத ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படும் போது, குடும்பத்தில் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் போது, வியாபாரத்தில் நஷ்டம் என்ற சூழ்நிலை ஏற்படும் போது, கடன் என்ற சுமை உன்னை நெருக்கும் போது, ஆண்டவருடைய பாதத்தில் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறபடி அவர் பாதத்தில் நீ விழு. தாவீது விழுந்தது போல கொடியை இடுக்கண்ல நான் மாட்டி இருக்கிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி தேவனுடைய பாதத்தில் நீ விழுந்து பார். கர்த்தர் உன் இடுக்கண்ணில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் உன் வாழ்க்கையில ஏற்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கொடியை இடுக்கண், பொல்லாத சாபமான காரியங்கள் நம் குடும்பத்துல, அண்ணன் தம்பிக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள ஏற்படுகிற உறவுகளுக்குள்ள ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் உன்னை விடுவிப்பார். ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நீ மாட்டிக்கொள்ளும் போது, எதிராளி இடத்துல கடன் வாங்கி அவன் நெருக்கும் போது, குடும்பத்துல நிதி பற்றாக்குறையினால அடுத்த காரியத்தை செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் போது, கர்த்தருடைய பாதத்தில் நீ விழுந்து பார். உன் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறும், உன் கட்டுகள் அறுக்கப்படும், உன் நுகத்தடிகள் முறிக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. இயேசு உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்மளை அன்பு கூறுகிற தேவன், அவரால் ஜெயம் வரும். ஆமென். ஆமென். அவர் ஜெயம் கொடுக்கிறவர். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு சாபங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கி உன்னை சுத்திகரித்து பாவமில்லாத வாழ்க்கையில உன்னை கொண்டு போகிறதுக்காக என் தேவன் சிலுவையில வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். நீ அதை முழுமையாக விசுவாசித்து கவனம் வைத்துக் கொள்வாயானால் உன் வாழ்க்கையில அநேக காரியங்களில் நீ வெற்றி பெற என் தேவன் உறுதி செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. ரோமர் 8:32 வாசிங்க. சாரி 8:2. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. அல்லேலூயா. பாவ சாபத்திலிருந்து உன்னை என்ன பண்ணிச்சா? இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம் உன்னை விடுதலையாக்கி இருக்கிறது. நீ விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்புறீங்களா? ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரமாணம் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் குறையிலிருந்து, உன் குற்றத்திலிருந்து கர்த்தர் உன்னை விடுவித்து இருக்கிறார். ஆமென். உன் சாபத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். உன் பாவத்திலிருந்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். ஆமென். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக
தேவனுடைய பாதத்தில் நீ விழும்போது அப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் அல்லேலூயா. உன்னை தூக்கி எடுக்கிற தேவன், உன்னை கைவிடாத தேவன். அல்லேலூயா அல்லேலூயா. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19 இருந்து 21 வரையும் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நடக்க கூடாது என்று சொன்ன அந்த காரியங்கள் எல்லாம் பிசாசானவன் எப்படியாச்சும் வெற்றி உள்ள வாழ்க்கையை இவர்கள் வாழக்கூடாது என்று சொல்லி நம்ம வாழ்க்கையை மாற்றுகிற காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். அந்த வசனம் சொல்லுகிறபடி 19 இருந்து 21 வரை வாசிக்குமா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கிறது, அநேகருடைய பார்வைக்கு இருக்குது. மாம்சத்தின் கிரியைகள் நாம செய்யறதெல்லாம் மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்களுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண் உன் மேல நோக்கமாக இருக்கிறது. உன் வாழ்க்கையில் நீ எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை. ஹல்லேலூயா. வெளியரங்கமா இருக்குது எல்லாருடைய பார்வைக்கு. வாசிமா. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள், குடித்து களியாட்டம் ஆடுறது. இப்படிப்பட்டதெல்லாம் அநேகருடைய பார்வைக்கு தேவ பிள்ளைகள் செய்கிறது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பார்க்கும்போது வெளியரங்கமா இருக்குதான். ஹல்லேலூயா. அந்த வெளியரங்கமா இருக்கிற அந்த பாவம் மறுபடியும் நம்ம திரும்பி போக கூடாது. அந்த பாவ வாழ்க்கைக்கு, பழைய நிலைமைக்கு நம்ம அதிலிருந்து மீட்டு எடுத்து தான் கர்த்தர் நம்மளை சுத்திகரித்து எடுத்திருக்கிறார். தேவன் நம்மளுக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், இந்த பூமியில உயர்ந்த இடத்துல நீ வாழ வேண்டும் என்றால், கர்த்தர் 28வது அதிகாரம் உபாகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ எப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. அல்லேலூயா. இந்த கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 19வது அதிகாரத்திலிருந்து 21வது அதிகாரம் வரையும் கொடுக்கப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அல்லேலூயா. அப்படி விடுபடும் போது என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியில நான் உன்னை உயர்ந்த இடத்துல வைப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. அப்பதான் இந்த உயர்வை நீ காண முடியும். அப்பதான் நீ ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்பதான் கிறிஸ்துவின் வருகையிலும் நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க, முடிக்கும். ஆமென். என்ன பண்ணக்கூடாதா? இந்த சபையில் எப்படி இருக்குன்னு நினைக்க கூடாது. சும்மா ஏதோ போறோம், கடமைக்கு போகிறோம்னு நினைக்க கூடாது. சர்ச்சை எப்படி நினைக்க கூடாது? அங்க சபையை அங்க வியாபார கொகையா மாத்தினாங்க. ஏன் அங்க வியாபார கொகையா ஆச்சு? ஆனா அந்த காலத்துல பலி இடுகிற காரியம் இருந்தது. அல்லேலூயா. அங்க புறா, அந்த பலிக்கு ஏத்த மாதிரி அங்க புறா விற்கும். அந்த புறாவை எடுத்து போய் பலிபீடத்துல வச்சு என்ன பண்ணுவாங்க? பலியிடுவாங்க. அதுக்காக அந்த சபையில என்ன வித்தாங்க? புறா வித்தாங்க. அல்லேலூயா. அங்க மாடுகள் வித்தாங்க. எல்லாமே வியாபார கொகையா இருந்தது அந்த இடம். சர்ச்சு, நம்ம சர்ச்சு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்றால், பரிசுத்தம் உள்ளதாக தேவனை ஆராதிக்க நாம இது உள்ள வரணும். அல்லேலூயா. ஏதோ கடமைக்கு தேவாலயத்துக்கு போக கூடாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாச்சே அதனால போகலன்னா பாஸ்டர் திட்டுவாருன்னு வரக்கூடாது. பரிசுத்தம் உள்ள இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, நம்மளுடைய தோல்வியிலிருந்து, நம்மளுடைய சாபத்திலிருந்து, நம்மளுடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் சிலுவையிலே ஆணி அடித்து நம்மளுக்காக ரத்தங்களை சிந்தி நமக்காக மீண்டும் ஒரு வாழ்க்கையை, ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நீ தேவனை ஆராதிக்க வரணும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வரணும். அப்படி வரும்போதுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் கர்த்தர் மாற்றுவார்.
வெற்றியுள்ள வாழ்க்கை நீ இந்த பூமியில வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட காரியங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். அப்பதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. எதனால தான் ஜெயம் வரும்னா கர்த்தரால மட்டும்தான். நீ சுய பலத்தினால நான் உருவாக்கி வைத்திருக்கிற கடை வியாபாரத்தினால வரும்னு நினைக்க கூடாது. நான் என்னுடைய வருமானத்திற்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன், நான் இதை நம்பி என் வாழ்க்கை இருக்கிறது, இந்த வியாபாரம் செய்யறதுனால என் வாழ்க்கை முன்னேறினோம். கர்த்தருடைய உதவி இல்லாமல் எந்த காரியத்திலும் நீ வெற்றி பெற செய்ய முடியாது. நீ எதை வேணாலும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கலாம், எது மேல வேணாலும் நீ கண்ணோக்கமா இருக்கலாம், எது மேல வேணாலும் உனக்கு ஆசை இருக்கலாம். இதனால நான் முன்னேறிடுவேன், இதனால நான் பெரிய ஆளாயிடுவேன், இதனால ஒரு பெரிய உயர்ந்தத்துல நான் என் நிலைமை வந்துடும் ஆனா நீ நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஹல்லேலூயா. நீ யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிற உன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று பல காரியங்களை நீ செய்யலாம். ஆமென். ஆனால் ஜெயம் யாரால தான் வரும் என்றால் கர்த்தரால் மட்டும்தான் ஜெயம் வரும். தேவனுடைய உதவி இல்லாம உன்னுடைய நிலைமையை ஒருவராலும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நீ உண்மையும் உத்தமமாய் ஜீவிக்கும் போது, அவருடைய கட்டளையை உண்மையாக நீ கைக்கொள்ளும் போது, என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 யோவான் 4:4 வாசிங்க. பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனாலே உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய துணை இல்லாம எது என்ன பண்ண முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஆமென். நானே ஜெயிச்சிடுவேன், நானே எல்லா காரியத்தையும் செய்திருவேன் ஆனா நினைச்சேன்னா செய்ய முடியாது. கர்த்தருடைய உதவி மட்டும்தான் இருக்கணும். ஆமென். அந்த உதவி மட்டும் இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 16வது அதிகாரம் 20வது வசனம். போஜனத்தின் நிமித்தம் ஹல்லேலூயா. போஜனத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய கிரியை என்ன பண்ணிடாது, அழித்து போடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய சுயத்தினால உன்னுடைய சுயத்தினால என்ன பண்ணிட கூடாதா, ஆண்டவரே மறுதளிச்சிட கூடாது. ஆமென். சுயத்துல நீ எப்பவுமே விழுந்துட கூடாது, சுயமா யோசிக்க கூடாது, சுயமா வாழக்கூடாது. ஆமென். சுயமான வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இருக்குமானால் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவே முடியாது. ஆமென். வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உன் சுயத்தை விடணும். உன் சுயத்தை விட்டு நீ வெளியே வரும்போதுதான் கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை கொண்டு வருவார். அந்த வாகனம், அந்த மாட்டு வண்டி தன்னுடைய ஊழியக்காரன் தூங்கிட்டா கூட, அந்த எஜமான் தூங்கிட்ட பிற்பாடு கூட அந்த மாடு பழைய இடத்துக்கு தான் கொண்டு போவோம். ஹல்லேலூயா. ஆனால் நீ அதிலிருந்து சுதாரித்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் உன்னுடைய இடத்துக்கு நீ திரும்ப வேண்டும் என்றால், உன்னுடைய நிலைமைக்கு நீ திரும்ப வேண்டும் என்றால் வீழ்த்துக் கொள்ளுமா. ஹல்லேலூயா. நீ வீழ்த்துக் கொள்ளாவிட்டால் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படாது. நீ வீழ்த்துக்கணும். கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை உள்ளவர்களாக நீங்க வாழும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவார், ஆசீர்வதிப்பார். உன்னுடைய பூமியில உன்னை உயர்ந்த இடத்துல வைக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக நம்ம நடக்கும்போது உபாகமம் 28வது அதிகாரத்துல அந்த முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி நீ எல்லாத்தையும் செய்ய கவனமாக இருந்தீனா, அவர் சத்தத்திற்கு நீ உண்மையாக செவி கொடுத்து உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில இருக்கிற சகல ஜாதிகளுக்கு மத்தியில உன்னை மேன்மையாக வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தர் பயன்படுத்தலாமா? நீ மேன்மையாக இருக்கணும்னா, நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கவனம் ரொம்ப முக்கியம், உண்மை ரொம்ப முக்கியம். இது ரெண்டுத்தையும் நீ கடைபிடிக்கும் போது
கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாம். ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்ம காணிக்கை கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் எழுந்திருக்கலாம். ஸ்ரீமனையில் எழுந்து ஒரு பாடலை பாடுவோம். Right.